கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பெரிய சிறுவத்தூரில் அரசு பள்ளிகளுக்கு அருகே இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற ஒருவர் 10 லட்சம் செலவு செய்தும் குடியால் மகனை இழந்துவிட்டதாகவும் இனி யாரும் அழக்கூடாது எனவும் உருக்கமாக பேசினார். முதல்வர் விஜய் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். கல்லூரி, மருத்துவமனை உள்ளிட்ட பொது இடங்களுக்கு அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடக்கோரி தமிழகத்தில் ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்றன. நீலகிரி, குன்னூர், பெரிய வண்டிச்சோலை பகுதியில் மருத்துவமனை, மகளிர் கல்லூரி உள்ளிட்ட இடங்களுக்கு அருகில் செயல்படும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி குன்னூர் கோட்டாட்சியர் சங்கீதாவிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். திருப்பூர், உடுமலைப்பேட்டை, தாலி சாலையில் கோவில்களுக்கு அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்காலிக கடையை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். விருதுநகர் ராஜபாளையம் ரயில் நிலையம் பின்புறம் கிழவன் கோயில் பகுதி அருகே டாஸ்மாக் கடைக்கு வந்து செல்வோர் வீடுகளுக்கு அருகே தெருவில் அமர்ந்து மது அருந்துவதாக பெண்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.